this is my first vlog. ஒரு பெர்ஃபெக்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யாராவது திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 25 பேர் இருக்காங்க உங்களோட கிளாஸில் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு பார்ட் 1 வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால எதுவும் மிஸ் பண்ண வேணாம், ஸ்கிப் பண்ண வேணாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட அசம்பிளி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 25 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னா நம்ம கிளாஸ்லேருந்து கூப்பிட்டு வரோம். நமக்கு தெரியும் ஒரு கிளாஸோட டைம் வந்து 45 மினிட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த 45 மினிட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் ஏர்லியில் போய் கூப்பிடணும். டீச்சர் வந்து லேட்டாக விடுறாங்க அப்படின்னா ரீசனே சொல்ல விடக்கூடாது. மெயின் இம்பார்ட்டன்ட் அந்த 45 மினிட்ஸ் நம்ம கிரவுண்டில் அவங்களுக்காக நம்ம இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே. அண்ட் ஒன் திங், அந்த 45 மினிட்ஸ் வந்து ஆல்ரெடியாக பிளான் பண்ணி வச்சுக்கேன். லெசன் பிளான் எழுத சொல்லி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அதை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம என்ன கேம் எடுக்கிறோம், என்ன ஸ்கில் எடுக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அடுத்த கிரேடுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அது இல்லாமல் ஒவ்வொரு கிரேடுக்கு ஸ்பிளிட் பண்ணி நம்ம எடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஜிக்குனா எப்படி எடுக்கணும், 1 to 5 எப்படி எடுக்கணும், 6 to 12 எப்படி எடுக்கணும் அப்படின்ற லெசன் பிளான் மெத்தட் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு முன்னாடி இப்போ அசம்பிள் ஆகிருக்காங்க. ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு முன்னாடி அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஹெயிட் ஆர்டரில் நிப்பாட்டணும். ஸோ ஹெயிட் ஆர்டர் நீங்கள் எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்டஸ்ட் ஆன் மை லெஃப்ட் சைட், டாலஸ்ட் ஆன் மை ரைட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெயிட் ஆர்டரில் எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சொன்னதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்பர் 2 கவுண்ட் கொடுத்து சொல்லிட்டு 1 to 1 சொல்லிட்டு நம்பர் 1 ஸ்டாண்ட் ஃபார்வர்ட் சொல்லலாம். நம்பர் 2 வந்து மூவ் பேக்வர்ட்னு சொல்லி அவங்கள ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ டர்ன் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் அசம்பிளி வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். பண்ணி முடிச்சுக்கிறோம் மஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எப்படியோ ஏதோ ஒருத்தர் மிஸ் ஆயிட்டான், ஏதோ ஒரு கேர்லெஸ்ல ஏதோ அவனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் வந்து எந்த கிளாஸ் போனாலும் சும்மா ஜஸ்ட் நம்பர்ஸ் கொண்டு சொல்லி எத்தனை பேர் வந்திருக்காங்க, யார் யார் ஆப்ஷன் ஆனவங்க என்ன ரீசனால ஆப்ஷன் ஆயிருக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அந்த 45 மினிட்ஸ் நம்ம கவர் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் கிளாஸ் பேசிக்கா எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்ட் 2ல வந்து ஒரு அசம்பிளி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.